கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஐஸ் நாட்களை கொட்டி கொடுத்து அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் நம் கொடான கூடி நன்றி செலுத்துவோம். நாம் ஒவ்வொரு நாளும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய பெரிய கிருபையாக இருக்கிறது. அவருடைய பெரிய கிருபைக்கு, அவர் நம்மில் வைத்த அந்த பெரிய இரக்கத்திற்கு, தயவுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறவர்களாக இருக்கணும். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை ஏசாயா 44 அதிகாரம் 3 வசனம் எப்படி சொல்லுகிறது? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சன்னதியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் வாக்கு தத்தத்தை பண்ணுகிறார். முதலாவது, அவர் யார் தாகமாக இருக்கிறாங்களோ அவங்க மேலே தண்ணீரையும், வறண்டு போன நிலத்தை போல் இருக்கிறவங்க மேலே ஆறுகளையும் ஊற்றுவேன் அப்படின்று சொல்கிறார். யார் தாகம் உள்ளவன்? ஒருவேளை ஆவிக்குரிய தாகம், ஊழியத்துக்கான தாகம், இல்லை ரொம்ப நாள் கற்பத்தின் கனிக்காக, இல்லை நல்ல ஒரு வேலைக்காக, இல்லை உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்காக, குடும்பத்தின் சமாதானத்திற்காக, இல்லை ஊழியத்தின் பாதையில் தேவன் பாராட்டுகிற அவருடைய கிருபைக்காக, இரக்கத்திற்காக ஒருவேளை தாகமாக இருக்கலாம். இப்படியாப்பட்ட தாகம் உள்ளவர்கள் மேலே கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் தண்ணீரை ஊற்றுவேன். நான் தண்ணீரை இந்த நாளில் ஊற்றுவேன். எப்படி தாகமாக வாஞ்சியாக இருக்கிறீங்களோ, எந்த காரியத்துக்கு நீங்கள் தாகத்தோடு கூட காத்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் நான் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தத்தை பண்ணுகிறார். இன்னொரு காரியம், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். வறண்டு போய் தண்ணியே ரொம்ப நாள் வராத இடம், தண்ணியே இல்லாத இடம், அந்த இடம் பார்த்திங்கன்னா காஞ்சு போனது மாத்திரமல்ல, பிளவுபட்டு அந்த இடத்துல அப்படியே வெடிப்பு உண்டாகி அந்த இடத்துல பயன்படுத்தவே முடியாதபடிக்கு ரொம்ப வறட்சியான சூழ்நிலை, வறண்டு போன ஒரு நிலம் போல இருக்குது. வறண்டு போன நிலத்தில் ஒன்றுமே வைக்க முடியாது, நம்ம எந்த விவசாயம் பண்ண முடியாது, நடக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடம் ரொம்ப வறண்டு போய் காஞ்சு போய் பயன்படுத்த முடியாததாக இருக்கும். அப்படி ஒரு வேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் வறண்டு போன ஒரு சூழ்நிலை இருக்கலாம், ஒரு வறட்சியான சூழ்நிலை இருக்கலாம். இனி என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், ஒன்றுமே எங்கள் கரத்தில் இல்லை, ஒன்றுமே எங்கள் குடும்பத்தில் இல்லை, ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை, எதுவுமே இல்லாத சூழ்நிலை, வறட்சியான சூழ்நிலை, வறண்டு போன நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி யார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்லுகிற காரியம், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். இந்த நாளில் கர்த்தர் ஆறுகளை ஊற்ற போகிறார். வறண்டு போன நிலத்தில் தண்ணீர் பாயும் பொழுது எவ்வளவு அந்த இடம் பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி இந்த நாளில் வறட்சியாக இருக்கிற உங்களுடைய குடும்பத்தில், வறண்டு போன உங்களுடைய சூழ்நிலை வாழ்க்கை, கர்த்தர் ஆறுகளை ஊற்ற பண்ண போகிறார். இன்னொரு காரியம், உன் சன்னதியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லி குடும்பத்திற்காக, சன்னதிக்காக, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைமுறைகளுக்காக கர்த்தர் சொல்லுகிற காரியம், என் ஆவியையும் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். கர்த்தர் இந்த நாளில் அவர் தண்ணீரை ஊற்றப் போகிறார், ஆறுகளை ஊற்றப் போகிறார், அவருடைய ஆவியை ஊற்றப் போகிறார், அவருடைய ஆசீர்வாதத்தை ஊற்றப் போகிறார். இந்த நாள் ஊற்றுகிற நாள். அவர் ஜீவ தண்ணீராக இருக்கிறார். அவர் ஜீவ தண்ணீரை இந்த நாளில், ஜீவ தண்ணீராகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய சரீரத்தில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்களுடைய ஊழியத்தின் பாதையில், எல்லா சூழ்நிலையிலையும் அவர் இந்த நாளில் அவர் ஊற்றுகிறவராக இருக்கிறார். அதுக்கு என்ன பண்ணணும்? அவர் யாருக்கு இந்த காரியங்களை செய்கிறாரு? அதுக்கு மேலே உள்ள வசனத்தை பார்க்குறோம். இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை கேள். கேள் அப்படின்னு என்று சொல்லி ஒரு வார்த்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அவர் இதில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் கேட்கணும், நடக்கணும் அப்படின்னா அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். அவர் தெரிந்து கொண்டவங்களாக இருக்கணும். இந்த நாளில் தெரிந்து கொள்ளும் பொழுது